சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் குலதெய்வத்திற்கு இந்த ஒற்றை தீபம் ஏற்ற மறக்காதீர்கள். அது என்ன தீபம், எப்படி ஏத்தணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆடி மாதம் அப்படிங்கிறது குலதெய்வத்திற்கு மிகவுமே உகந்த மாதம். ஒவ்வொரு ஊர்ல உள்ள குலதெய்வங்களையும் அந்த ஊர்க்காரங்கள் கொண்டாடும் மாதம் இந்த ஆடி மாதம். பல ஊர்கள்ல ஊர் தெய்வமாக குலதெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்திற்கு விழா எடுக்கும் மாதமாகவும் இந்த மாதம் இருக்கும். இந்த ஆடி மாதத்துல உங்களால குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்க குலதெய்வத்தை தரிசிக்க முடிந்தால் தாராளமா செல்லுங்கள். அது ரொம்பவே உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப அதீத சக்தி தரக்கூடிய வழிபாட்டாக இந்த குலதெய்வ வழிபாடு அமையும். ஆடி மாதம் வரக்கூடிய அனைத்து வெள்ளிக்கிழமைகள்லயும் இந்த தீபத்தை உங்கள் குலதெய்வத்தை வேண்டி நான் சொல்ற முறையில நீங்க ஏற்றி வழிபாடு செய்தீங்கள் என்றால் கட்டாயம் உங்கள் குலதெய்வம் மனம் மகிழும். என் பிள்ளைங்க என்ன நினைச்சு இந்த முறையில வழிபாடு செய்யுதுங்க. இது நம்ம முன்னோர்கள் காலத்தில் இருந்தே தொன்று தொட்டு வரும் ஒரு வழிபாடு. இதை நீங்க தாராளமாக வீட்டுல உங்க குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு, எனக்கு நீதான்ப்பா உற்ற துணை, நீதான்ப்பா எனக்கு திக்கற்றவருக்கு தெய்வம் துணை, என் குலத்தையே காக்கிற தெய்வம் நீதான் எனக்கு துணைன்னு முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. கண்டிப்பா கை மேல பலன் கொடுக்கும். உங்க வேண்டுதல் என்னவோ அதுவும் 100% நடக்கும். பொதுவாகவே நம்ம குலதெய்வத்திற்கு விளக்கு ஏற்றணும் அப்படின்னா மண் அகல் விளக்கு தான் நம்ம சொல்லுவோம். பலருமே கேக்குறாங்க, ஏன் குலதெய்வத்திற்கு நாங்க பாவை விளக்கு, பித்தளையில வேற ஏதேனும் விளக்குகள் ஏற்றக்கூடாதா, மண் விளக்கு தான் ஏற்றணுமா, நாங்க வெள்ளி விளக்குலாம் வச்சிருக்கோம், நாங்க குலதெய்வத்திற்காக வேண்டி வெள்ளி விளக்குலாம் ஏற்றக்கூடாதான்னு கேக்குறாங்க. அனைத்து விளக்குகளையும் விட ஒரு படி மேலானது மண் அகல் விளக்கு. நம்ம முன்னோர்கள் வழிபட்டது இந்த மண் அகல் விளக்கு தான். இன்னமும் சொல்ல போனா கல்லுலயே விளக்கு செஞ்சிருப்பாங்க. இது போன்ற இயற்கையோடு சேர்ந்து நம்மளும் குலதெய்வத்தை வணங்கும் போது உங்கள் குலதெய்வம் கட்டாயம் சந்தோஷம் அடையும். குலதெய்வத்தை மனதார வேண்டணும்னா நிறைய பொன் பொருள் காசு தேவையில்லை. ஒரு மண் அகல் விளக்கு போதும். அந்த விளக்குல இலுப்ப எண்ணெய் ஊற்றுங்க, பஞ்சு திரி போடுங்க. அந்த விளக்கை வைப்பதற்கு சஷ்டி சிம்பிள் வரைங்க. சஷ்டி சிம்பிள் எப்படி இருக்கும் என்றால் இந்த படத்தில் காட்டியவாறு சஷ்டி சிம்பிள் எப்படி வரைய வேண்டும் என்றால், உங்க வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் பூஜை அறையில் ஒரு இடத்தை உங்க பூஜை அறை கீழே சுத்தம் பண்ணி அந்த இடத்துல மஞ்சள் தண்ணி தெளிச்சு அதுல அரிசி மாவினால் இந்த சஷ்டி சிம்பிள் வரைந்து அதன் மேல விளக்கு, மண் அகல் விளக்கு, நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்திய விளக்காக இருந்தாலும் பரவாயில்லை. இலுப்ப எண்ணெய் கிடைக்காத பட்சத்தில் நெய் ஊற்றலாம். இரட்டை பஞ்சு திரி போடுங்கள். போட்டு என் குலம் காக்கும் குல தெய்வமே நீதான் எனக்கு உற்ற துணை, என் குலம் காக்கும் குல தெய்வமே நீதான் என் உற்ற துணை என மனதார வேண்டிக் கொண்டு முழு நம்பிக்கையோடு இந்த தீபத்தை ஏற்றுங்கள். இதை நீங்க வெள்ளிக்கிழமை எப்போதும் போல காலையில காமாட்சி விளக்கு ஏத்துவீங்க. எப்போதும் போல உங்க குலதெய்வ விளக்குன்னு சொல்லி தனியா ஒரு விளக்கு ஏற்றுவீங்க. அது அல்லாது இந்த விளக்கை உங்க பூஜை அறையில் நீங்க ஏற்றணும். இதை மட்டும் ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக இதை ஏற்றி வைத்துவிட்டு அந்த விளக்கின் ஒளியில உங்க வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் சரி அந்த வேண்டுதலை மனதார வேண்டிக் கொண்டு நாணயம் முடிந்து வையுங்கள். நாணயம் முடிந்து கொண்டு உங்க பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். இவ்வளவுதான். இத மட்டும் செஞ்சு பாருங்க. இந்த வாரம் வெள்ளிக்கிழமை செஞ்சீங்கன்னா அடுத்த வாரம் அந்த வேண்டுதலுக்கான என்ன நீங்க வேண்டியிருக்கீங்களோ அதற்கான ஒரு தெளிவான விளக்கம் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். உங்க வேண்டுதல் இதுதான், எனக்கு பண பிரச்சனை சரியாகும்னா அந்த பணம் எப்படி நீங்க சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான தொழில் விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து தொழில் அமையும், அதுல நிறைய லாபம் கிடைக்கும். அப்படி படிப்படியாக உங்கள் கடன் குறைவதை கண் கூட பார்க்க முடியும். இதை இந்த ஆடி வெள்ளிக்கிழமை தாராளமா செய்யுங்க. அனைத்து வெள்ளிக்கிழமைகள்லயும் செய்யலாம். இதை செய்ய செய்ய உங்களோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும். கட்டாயம் செஞ்சு பாருங்க. இந்த விளக்கு தானாகவே மலையேற வேண்டும். நீங்களே போய் கை அணைக்கிறது, பூக்களால் அமர்த்த கூடாது. தானாகவே மலையேற வேண்டும். மலையேறிய பின் அந்த விளக்கை ஓரமாக எடுத்து வைக்க வேண்டும். மற்ற வழிபாட்டிற்கு நீங்க அதை பயன்படுத்த கூடாது. இது குலதெய்வ
விளக்கு எப்படி உங்க குலதெய்வத்திற்காகவே இந்த விளக்கு ஏத்துறீங்களோ, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையும் இதே விளக்க நீங்க பயன்படுத்திக்கலாமே தவிர, இந்த விளக்கு இன்னைக்கு ஏத்துறோமே, கொஞ்ச நாள் கழிச்சு அத கோயில்ல போய் வச்சு ஏத்துவோம் அப்படிலாம் அந்த விளக்க நீங்க அப்படியே விட்டுறவே கூடாது. இந்த தீப ஒளியில உங்க குலதெய்வம் வந்து வாசம் செய்யும். அதனால இந்த விளக்கையும் நீங்க பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். இத ஆடி மாதம் முடிந்தும் மற்ற வெள்ளிக்கிழமைகளையும் தாராளமாக இது போல நீங்க ஏற்றலாம். இந்த விளக்கு ஏற்றும்போது ஒண்ணே ஒண்ணுதான் கவனிக்கணும். வெள்ளிக்கிழமை 10:30 to 12 ராகு காலம் வருகிறது. ஒண்ணு ராகு காலத்திற்கு முன்னாடி ஏற்ற வேண்டும். இல்லைன்னா மாலை பொழுதுல ஏற்றணும். ராகு கால நேரத்துல வீட்ல குலதெய்வ விளக்கு, அதுவும் இந்த சஷ்டி சிம்பிள் வைத்து அதன் மேல குலதெய்வ விளக்கு ஏற்றுவது அந்த அளவுக்கு உகந்தது அல்ல. அதனால ராகு கால நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் தாராளமாக ஏற்றலாம். இந்த ஆடி மாதத்துல உங்க குலதெய்வ விளக்கு ஏற்றி பாருங்க. கண்டிப்பா உங்க வீட்ல நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த விளக்கு ஏற்றுன அன்னைக்கே உங்க வீட்ல ஒரு பெரும் மகிழ்ச்சி ஏற்படுவதை உங்களால கண்கூட பார்க்க முடியும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.